நம்ம இந்த வீடியோவில் பீஃப் கிரேவி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாகவே இது வதங்கிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக சிக்கனுக்கெலாம் ஆட் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதங்கினதுக்கு பிறகு நம்ம 1/2 kg பீஃப் எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வாஷ் பண்ணி அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் விடாமல் இதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீஃபுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சது. நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஓரளவு கொஞ்சமாக குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இவ்வளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இது கூடவே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை, அதுவே தண்ணி ஊறி வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இதாகி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமில் நம்ம பீஃப் வேகிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டு இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வேக இட்டுக்கணும். இதை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி, கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் குக் பண்ணால் போதும். மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக வந்திருக்குது. இந்த டைமில் லாஸ்ட்டாக நீங்கள் மல்லி இலையையும் தூவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.